வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆரம்பிச்சலாமா? தோ வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க மத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. சரிம்மா, உட்காருங்க. அண்ணே, ரொம்ப நேரமாச்சு. வீட்ல இருந்து யாருமே இன்னும் வரல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? திருவண்ண வந்துருவாருல்ல? ஏய், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. திரும்பமா கண்டிப்பா வருவாரு. நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத. செல்வி, நீங்க அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் நான் நைட்டே பேசிட்டேன்ல. அவங்களுக்கு டைம் தெரியும். இப்ப வந்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாப்போம். தம்பி, சரிங்க. திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. மாங்கல்யமா எங்கங்க இருக்கு? அது இதுல இருக்கு. இதுல. ஏமா செல்வி, இந்தா இங்க இருக்கு. இன்னும் மாமனார் மாமியார்லாம் வரல. இதோ இப்ப வந்துருவாங்க. அவங்க லேட்டா வந்தா கூட பரவாயில்ல. சண்முகமாவது கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல. மாப்பிள்ளையும் செல்வியும் எவ்வளவுதான் வேலை பார்ப்பாங்க. கூட மாட கொஞ்சம் ஒத்தாசியா இருந்தா நமக்கு தானே ஈஸி. மணல்மணி, அவர் ஒன்னும் நம்ம வீட்டு டிரைவரா? அவர் அந்த வீட்டு மாப்பிள்ள. ஆமா ஆமா, மாப்பிள்ளை முருகனா அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் வீட்ல இருந்து யாரையும் காணுமே. செல்வி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. வாங்க. என்னங்க? அம்மா எந்திரிச்சிட்டாங்களா? அதெல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க. நீங்க வாங்க. உங்க ஃப்ரெண்டு வீட்டு விசேஷத்துக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? இரு, அதான் ரெடி ஆயிட்டேல்ல. அம்மா வந்ததும் சொல்லிட்டு போலாம். மாப்பிள்ள, அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள நல்ல நேரமே போயிடும். நீங்க தான் அங்க தலைமையே தாங்கணும். நீங்களே லேட்டா போனா எப்படி? நீங்க கிளம்புங்க, நான் சொல்லிக்கிறேன். பாலா, எங்க இருக்கடா? நான் வரேன்க்கா. ஏங்க வாங்க போலாம், கிளம்பலாம். எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அக்கா, அம்மா, என்னம்மா அது? எல்லாரும் பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? மாப்பிள்ள, இன்னுமா உங்களுக்கு புரியல? நேத்து நைட்டே எல்லாரும் கலந்து பேசி நீங்க அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லிதான் பெட்டி படுக்கையோட வந்திருக்கிறாங்க. அம்மா, இவங்க சொல்றது உண்மையா? நம்ம வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போக முடிவு பண்ணிட்டீங்களா? டேய், என்னடா பேசுற? உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போக நான் என்ன கல் நெஞ்சக்காரியா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாயிடா. உன்னை எப்படிடா என்னால தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியும்? அப்ப எதுக்குமா இந்த பேக் எல்லாம்? டேய் தீரே, உன்னை பெத்த இதே வயிற்றுலதான் பூஜாவையும் தம்பி வேலுவையும் பெத்தேன். பெத்தவளுக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான்டா. ஒரு அண்ணனா அவ பண்ண தப்புக்கு நீ வேணா ஒட்டு வேணா உர வேணான்னு இருக்கலாம். ஆனா எங்களால அப்படிலாம் முடியாதுடா. ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நான் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குடா. அதுக்காக நம்மள எல்லாரும் முன்னாடி தலைகுனிய வச்சவாவ அவளை தேடி போக போறீங்களா? பிள்ளைங்க வழி தவறி போனா அவங்க கைய பிடிச்சு நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது பெத்தவங்க எங்களோட கடமைடா. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எக்கேடாவது கெட்டு போகட்டும்னு அவங்கள அப்படியே உதறி தள்ளுறது எந்த விதத்துலடா நியாயம்? பூஜா ஒரு பொம்பளை பொண்ணுடா. பொம்பளை பிள்ளைக்கு அம்மா எவ்வளவு முக்கியங்கிறது உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. கல்யாணம்னு ஊரை கூட்டி மண்டபத்துக்கு போனவ இவன் கூட ஓடி போனாலே. அப்போ ஊரே கை நீட்டி கேவலமா பேசிச்சு. அப்பெல்லாம் நீங்க ஊரை பத்தி ஒன்னும் கவலைப்படல. இப்ப மட்டும் சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிடுவாங்களோன்னு ஊரை பத்தி கவலைப்படுறீங்க. நல்லா இருக்குத்த உங்க நியாயம். இங்க பாருங்க, உங்க கூட சண்டை போட எங்களுக்கு மனசுல தம்பு இல்ல, உடம்புலையும் தம்பு இல்ல. உன் புருஷன் மாதிரி தான் பூஜாவும் எங்களுக்கு ஒரு புள்ள. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நாங்க செஞ்சு ஆகணும்.
கடைசி காலத்தில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் நீ தான் எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுறியே. உன் கையை நம்பி இருக்கிறதுனால தானே எங்களுக்கு இப்படி எல்லாம் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. மரியாதை இல்லாத இடத்துல நாங்கள் எதுக்கு இருக்கணும்? என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? நான் என்னைக்கு உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேன்? நீங்க சொல்லி நான் என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன்? நீ மரியாதை குறைவா நடந்துக்கிட்டா என்ன, இல்ல உன் பொண்டாட்டி நடந்துக்கிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இந்த பாரு மகா, உங்க சண்டையில என் பொண்ணை இழுக்காதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா என்னையே சொல்லுங்க, பாய முடன். என்னக்கா நீயே உங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுற? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லா தப்பும் நான் பண்ண மாதிரில இருக்கு. நம்ம எல்லாரையும் மதிக்காம நம்ம உறவே வேணான்னு சொல்லி எவனோ ஒருத்தனுக்காக நம்மளை விட்டு கொடுத்துட்டு போனவா அவளுக்கு துணையா போனது வேலு. அதெல்லாம் இப்ப வரைக்கும் மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். வெளியில 4 இடத்துக்கு போனா உன் தங்கச்சி எவனையோ கூட்டிட்டு ஓடி போயிட்டாலாமேன்னு சொல்லி முகத்துக்கு நேரம் அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் இருக்கேன். ஆனா இப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. இல்லப்பா, நீ தப்பு பண்ணேன்னு நாங்க யாருமே சொல்லல திரு. ஆனா பூஜா தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவளை உன் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட முடியுமாடா? நீ சொன்னியே வெளியில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு. அந்த 4 பேரு நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லனாலும் பேசுவாங்கடா. டேய், தோ நான் இவரை பிரிஞ்சு 15 வருஷம் வாழா வெட்டியா இந்த வீட்டுல இருக்கும்போது என்னை பத்தி என்னெல்லாம் பேசினாங்க. எவ்வளவு பெரிய மனசை நோகடிக்கிற மாதிரி, என்னை காயப்படுத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. ஏண்டா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நான் சகிச்சுக்கிட்டு வாழல. என் புருஷன் அத்தனை வருஷம் கழிச்சு என்னை தேடி வரும்போது நானும் உன்ன மாதிரி இதே பிடிவாதத்தோட இவர் வேண்டான்னு போயிருந்தா இன்னைக்கு இவரோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்குமாடா? இல்ல இவர் தான் என் மேல கோவத்துல போயிருந்தாருன்னா இப்படி நம்ம எல்லாரும் இவருக்கு கிடைச்சிருப்போமா? இது பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்ச தப்ப மறந்து மன்னிச்சு விட்டு கொடுத்து வாழ்ந்தாதாண்டா சந்தோஷமா வாழ முடியும். திரு, தப்பு பண்றது மனுஷனோட குணம், ஆனா மன்னிக்கிறது கடவுளோட குணம். பூஜா பாவண்டா, அவ சின்ன பொண்ணு, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவ செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்காடா. அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் விடுறா.